வணக்கம், என் பேர் இந்துமதி. நான் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் லாஸ்பேட்டில் ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். எங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா இது எங்களுடைய செகண்ட் ஹோம். யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதுதான் உங்களுடைய செகண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே எங்கள் ஸ்கூலில் வந்து செகண்ட் ஹோமாக தான் ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்களோட தலைமை ஆசிரியர் எங்கள்கிட்ட பழகிற விதம் தான். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அப்படி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். ஒரு ஹெச்எம் டீச்சர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கார்டியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சார் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி எங்களை வேலை செய்ய வைப்பாங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை கூட மிஸ் இது உங்களால் முடியும், அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு பீரியட் வந்து சப்போர்ட் பண்ணுவார், மோட்டிவேட் பண்ணுவார். அந்த மோட்டிவேஷன் என்னென்னா நம்மள அந்த வேலையை பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். ரெண்டாவது, பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை கற்றல் மேம்படுத்துறதுக்காக நிறைய பள்ளியில் வந்து மாற்றம் செஞ்சுருக்காரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காரு. ஹெர்பல் கார்டன் ஒன்று மாணவர்களை கொண்டு ஏற்படுத்தியிருக்காரு. மூலிகளை பற்றின விழிப்புணர்வு மாணவர்களுடைய ஏற்படணும், மூலிகளை பற்றி மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மூலிகை தோட்டம் வந்து மாணவர்களை கொண்டு அமைச்சு அதை பராமரிச்சுட்டு வராரு. மிட் டே மீல்ஸை பொறுத்த வரைக்கும் மதிய சாப்பாடை வந்து பசங்க எல்லாருமே வந்து வீணாக்காமல் சாப்பிட்றாங்களா அப்படின்றது கிட்ட இருந்து உறுதி செய்வார். டாய்லெட் வந்து கிளீனஸாக இருக்குதான்னு அவரே வந்து பர்சனலாக போய் இன்ஷூர் பண்ணுவாங்க. அடுத்தது குழந்தைகள் பாராளுமன்றம். இன்றைய மாணவர்கள் தான் நாளை உலக ஆள போகிறவங்க. அதனால் வந்து பள்ளியை நிர்வகிக்கிற பொறுப்பு மாணவர்கிட்டே கொடுத்து அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது வழி நடத்துகிறாரு. அதனால் அன்பாசிரியர் விருது அப்படின்றது, இந்த விருதான எங்கள் தலைமை ஆசிரியர் பெருமை என்பதை விட எங்கள் தலைமை ஆசிரியரால் தான் அந்த விருதுக்கே பெருமை. நன்றி. தமிழ் திசை நாளிதழ் வழங்கும் இந்த விருது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் எப்பொழுதும், என்னுடைய கணவர் எப்பொழுதுமே பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்பதை முதல் நோக்கமாக வைத்துக்கொண்டு செயல்படுவார். மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்துவதே அவருடைய சிறப்பான நோக்கமாக இருந்தது. அவருக்கு இந்த விருது கிடைத்தமை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது.